பாஞ்சாலி சேலைக்கு கூட ஒரு முடிவு இருக்கும், ஆனா இந்த தெப்பகுளத்துல இருக்கிற கடைகளுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கடையா அடுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கடையா பார்த்து ரிவ்யூ போடணும்னாலே நமக்கு ஒரு ஆயுட்காலம் முடிஞ்சிடும் போல. அதனால நம்ம டீம்ல இருந்து ஒரு ஆளை கண்ணை மூடி சுத்தி விட்டு கையை காட்ட சொன்னோம். அப்படி போன கடை தான் நம்ம மிஸ்டர் செஃப். இந்த கடை கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் இருக்குல்ல, தியாகராஜர் காலேஜ், அதுக்கு எதிர்த்தாப்புல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பொறுமையா கடைப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கரெக்டா எதிர்த்தாப்புல கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் அப்படி மண்டபத்தை நோக்கி நடந்தீங்கன்னா கடை வந்துடும். ஸோ மெனு கார்டை வாங்கினோன்னே எங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் பாப்கார்ன் இருந்துச்சு, அப்புறம் கட்டி ரோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனி செக்மெண்ட் போட்டுருந்தாங்க, அப்புறம் பர்கர், பீஸா, சாண்ட்விச் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் மொஜிட்டோஸ் வேற இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ நம்ம வேர்சடைலா ட்ரை பண்ணணுன்ற காரணத்தினால என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பாப்கார்னு, ஒரு பனீர் சாண்ட்விச், ஒரு சிக்கன் கட்டி ரோல், ஒரு சீஸ் சிக்கன் மேகி, ஒரு சிக்கன் பிரெட் பீஸா எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துட்டு அன்னைக்கு மேக்கிங் வீடியோ எடுத்துக்கிறோம் ஆர்டே சொல்லிட்டு என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க. ஸோ அவர் பண்ண நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வரிசையாக கொண்டு வந்து அடுக்கி வச்சாப்ல ஒன்னொன்னா எடுத்து அப்படியே ஒவ்வொரு ஆள் வாயில வைக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக அந்த சிக்கன் பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெண்டராக இருந்துச்சு. நம்ம மீல் மேக்கரை விட அது ரொம்ப டெண்டராக இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன். வாங்கினதுலே அதுதான் சூப்பரான ஹைலைட்டுன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி கட்டி சிக்கன் ரோலுமே சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் சாண்ட்விச் வந்து ஓகேவா தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். இந்த சிக்கன் பிரெட் பீஸா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். அதில் அந்த சீஸ் ஃபிளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. மற்றவங்க எல்லாத்தையும் கூட கேட்டேன், அப்படிதான் இருக்குன்னு அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இவ்வளவுமே ஆர்டர் பண்ணி அங்கே பில்லு பார்த்தீங்கன்னா 330 தான் வந்துச்சு. இங்கே குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு அண்ட் குவான்டிட்டியும் ஓகேவா இருந்துச்சு. அமௌண்ட்டுமே நமக்கு ரீசனபிளாக இருந்தனால இந்த கடையை வந்து நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற சஜஷனை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடிக்கடி ஒரு கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுட் ரிவ்யூ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு.